இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெல்மணிகள் மற்றும் மலர்களை தூவி மகிழ்ச்சி. மேட்டூர் அணையிலிருந்து முதல் கட்டமாக 3000 கன அடி நீர் திறப்பு. மெல்ல மெல்ல நீர் திறப்பு உயர்த்தப்படும் என்பதால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. முன்கூட்டியே கடமடையில் எல்லா பகுதியும் தூர்வாரியும் வாய்க்கால்லாம் நல்லா சரியான முறையில் இருக்குது. அதனால் இந்த வருஷம் தண்ணி பற்றாக்குறை இருக்காதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே இப்போ பயிர் சாகுபடி ஆகும். அதுக்கு உண்டான வேதநெல், உப்பு, உரம் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. தண்ணியும் இன்னும் எதிர்காலத்தில் தண்ணி இன்னும் வரத்து அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் தண்ணி பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இப்போ 4 ஆண்டுகளாக தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஜூன் 12 தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு அதே போல் தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே தண்ணி திறந்து சேலத்தில் 1649 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர். பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சாதாரண ரக நெல் குவிண்டால் 2000 ரூபாயும், சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 2546 ரூபாயாக நிர்ணயிக்கப்படுவதாக பேச்சு. மத்திய அரசின் நிதியை மடை மாற்றுவதாக மாநில அரசு மீது குறை கூறுவதா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. மத்தியில் 11 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு திட்டம் என்ன என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எய்ம்ஸ் பணி எந்த அளவில் உள்ளது என பார்த்தீர்களா என அமித்ஷாவுக்கு கேள்வி. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பயத்தில் இருப்பதால் அனைவரையும் கூட்டணிக்கு வா வா என்று அழைக்கிறார். திமுக கூட்டணி வலுவாக உள்ளதாக இந்திய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு பேட்டி. கூட்டணியை தேடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த கட்டுமானம் எங்கும் செல்லவில்லை. தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் கூட்டணி என்று பறந்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் தளபதி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி சிறந்த ஆளுமைகள் 2 பேரின் சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்துவிட்டது. அன்புமணி உடனான மோதல் குறித்து தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள். நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் முடிஞ்சு போச்சு. ஒரு முடிவு. முதலில் கௌரவ தலைவர், வன்னியர் சங்க தலைவர் பதவியை பார்த்துவிட்டு வாருங்கள் என் பின்னர் தலைவர் பதவியை தருவதாக கூறினேன். ஆனால் அன்புமணி தன்னை நம்ப தயாராக இல்லை என ராமதாஸ் ஆதங்கம். குருவை மிஞ்சிய சீடர் இருக்கலாம், தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என ராமதாஸ் காட்டம். எல்லாம் தனக்கே வேண்டும் என அன்புமணி நினைப்பதாகவும் விமர்சனம். குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். தன்னை நடைப்பிணமாக்கிவிட்டு நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அன்புமணி என ராமதாஸ் வேதனை. ஐயா குலசாமி என சொல்லிக் கொண்டே நெஞ்சில் குத்துகிறார்கள்.
அகல பாதாளத்தில் தள்ளுகிறார்கள் என ராமதாஸ் குற்றச்சாட்டு. என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே நாடகம். 46 ஆண்டுகளாக கட்டி காத்த கட்சியை இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க தனக்கு உரிமை இல்லையா என ராமதாஸ் கேள்வி. கட்சி என்ற மாளிகைக்குள் குடியமர்த்தியவரையே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் அளவிற்கு மானபங்கம் செய்கிறார் அன்புமணி எனவும் சாடல். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் யாருடன் இருக்கிறார், ஏதாவது வெளிநாட்டு சரக்கு அருந்திக் கொண்டிருக்கின்றனரா என தனக்கு தெரியாது, மாற்றுவதற்கு துணி எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றவர் திரும்பவில்லை, ஏதோ ஒன்றில் மிதக்கிறார் என ராமதாஸ் கிண்டல். சாதாரண தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிந்து விட்டதாக ராமதாஸ் அறிவிப்பு. பாமக யாருடன் கூட்டணி என்பதை நானே முடிவு செய்வேன். 2026 சட்டமன்ற தேர்தல் வரை நானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறிப்படுகிறார். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். நீங்க ஒன்று சொன்னீங்க. இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். தாவேகாவுடன் பாமக எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என ராமதாஸ் விளக்கம். அமித்ஷா உட்பட பாஜகவை சேர்ந்த யாரும் தன்னிடம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் பேட்டி.